வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், நேஷனல் கரிக்குலம் ஃபார் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் இஸ் நேம்ட் அஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷனா 3 to 6 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், சரிங்களா? அதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கும் இல்லையா? அதுதான் கரிக்குலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கரிக்குலம்க்குன்னு தனியாக ஒரு நேம் இருக்கு. அது என்ன நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதர்ஷீலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆதர்ஷீலா அப்படிங்கிறது நேஷனல் கரிக்குலம் ஃபார் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். ஓகேவா? சம்டைம்ஸ் ECCE அப்படின்னு சொல்லியும் கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்தது, த நேஷனல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஏர்லி சைல்ட்ஹுட் ஸ்டிமுலேஷன் இஸ் நேம்ட் அஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏர்லி சைல்ட்ஹுட் ஸ்டிமுலேஷன், அதாவது பிரெயினோட டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் 1000 டேஸ்ல 85% டெவலப் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல. ஸோ அதுக்காக அந்த பிரெயின் ஸ்டிமுலேட் பண்றதுக்காக ஒரு செட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த கைட்லைன்ஸ்க்கு என்ன பெயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நவ்சேத்னா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரியா? நவ்சேத்னா அப்படிங்கிறது அந்த ஏர்லி சைல்ட்ஹுட் ஸ்டிமுலேஷனுக்காக இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் ஒர்க். சரியா? அடுத்தது, which article of the Paris Agreement deals with carbon markets அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கார்பன் மார்க்கெட்ஸ் பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015ல ஃபைனலைஸ் ஆயிருக்கும். இருந்தாலும் இந்த கார்பன் மார்க்கெட் எப்போ ஃபைனலைஸ் ஆயிருக்கும்னா COP29ல தான் ஃபைனலைஸ் ஆயிருக்கும். போன வருஷம் நடந்த காப் மாநாடு எங்க நடந்துச்சு? பாக்கு, அசர்பைஜான். சரியா? அங்கதான் ஃபைனலைஸ் ஆயிருக்கும். சரியா? ஸோ இந்த கார்பன் மார்க்கெட்டை பத்தி பாரிஸ் அக்ரிமெண்ட் எந்த ஆர்டிகல் பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 6 தான். அடுத்தது, which of the following court in India published a set of guidelines for the use of AI in judiciary அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜுடிஷியரியில AI யூஸ் பண்றதுக்கான கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணது யாருன்னா கேரளா ஹைகோர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? லாஸ்டா, நேஷனல் ஆயுர்வேதா டே வில் பி அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் ஆயுர்வேதா டே அப்படிங்கிறது நமக்கு பொதுவாக தீபாவளிக்கு முன்னாடி நாள் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இனிமேல் செப்டம்பர் 23 அப்சர்வ் பண்ண போறாங்க. சரியா? நேத்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. செப்டம்பர் 23 தான் இனிமேல் நேஷனல் ஆயுர்வேதா டே. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.